Third question, limit n tends to infinity 1 by root n into 1 by root 1 plus root 3 plus 1 by root 3 plus root 5 plus etc. up to 1 by root 2n minus 1 plus root 2n plus 1 equals இந்த லிமிட் வேல்யூ இந்த சீக்வன்ஸ்க்கு இந்த nth term of the sequenceக்கு நம்ம லிமிட் வந்து n tends to infinity போடும்போது என்ன ஆன்சர் கிடைக்கும்ன்றது தான் क्वेश्चन. ஆப்ஷன் A root 2, ஆப்ஷன் B 1 by root 2, ஆப்ஷன் C root 2 plus 1, ஆப்ஷன் D 1 by root 2 plus 1. இந்த क्वेश्चन பாத்தீங்கன்னா ஜூன் 2014 CSIR எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த क्वेश्चनக்கு நீங்க எத்தனை ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் B 1 by root 2ன்றது தான் கரெக்ட். இப்போ அந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றத பார்க்கலாம். தேர்ட் क्वेश्चनல அந்த லிமிட் அப்ளை பண்ணோம் இல்லையா, அந்த லிமிட் அப்ளை பண்ணும்போது நம்ம வந்து இந்த மாதிரி ரூட் 2 ரூட் 1 அந்த ரூட்ல இருக்க எந்த ப்ராப்ளம் வந்ததுனால அதுவும் கீழ இருக்க மாதிரி வந்துச்சு இல்ல மேல இருக்க மாதிரி வந்ததுனாலும் கான்ஜுகேட் ஞாபகம் வச்சுங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வரும்போது இதோட கான்ஜுகேட்டால மேலையும் கீழையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்ப ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரூட் 1 plus root 3 யோட கான்ஜுகேட் பாத்தீங்கன்னா ரூட் 1 minus root 3 மேல மல்டிப்ளை பண்ணிட்டேன். கீழ வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நான் ஒரே இது மட்டும் போட்டு காமிக்கிறேன். ரூட் 1 plus root 3 இப்படிதான் இருக்கு நமக்கு ஏற்கனவே அந்த டேர்ம். அப்ப இதுல நம்ம எந்த டேர்ம் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்றோம் அப்படின்னா இதோட கான்ஜுகேட் ரூட் 1 minus root 3 மேல வந்து கீழ டிவைட் பண்றதுனால மேல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்ப இந்த டேர்ம் நம்ம மேலையும் கீழையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்ப என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூட் 1 minus root 3 divided by இது a plus b, இது a plus b, இது a minus b மாதிரி ஃபார்முலா. அப்ப a plus b into a minus b என்ன ஃபார்முலா நமக்கு a square minus b square. இங்க a squareன்றது ரூட் 1, aன்றது ரூட் 1, bன்றது ரூட் 3. சோ 1 root 1 square minus root 3 square. 1 minus 3 என்ன ஆன்சர் வரும் -2. அப்ப root 1 minus root 3 divided by -2. அதே மாதிரி அடுத்த டேர்ம்லயும் பாத்தீங்கன்னா root 1 by root 3 plus 5 க்கு நம்ம என்ன போட்டுருக்கோம் root 3 minus 5 மேலையும் கீழையும் நம்ம மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டேர்ம் நமக்கு கிடைச்சிடும். அப்ப root 3 minus root 5 divided by root 3 whole square minus root 5 whole square. இந்த இதெல்லாம் நம்ம போட்ட மாதிரி அடுத்த டேர்முக்கு நம்ம போட்டுறோம். இந்த மேலையும் கீழையும் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை அந்த கான்ஜுகேட் போட்டுட்டு அப்புறம் a minus b a plus b ஃபார்முலா a square minus b square ஃபார்முலா போட்டோம் அப்படின்னா எல்லாத்துலயுமே நமக்கு கீழ வந்து -2 காமனா இருக்கும். சோ அந்த டேர்ம் எப்படி வரும் அப்படின்னா லிமிட் n tends to infinity 1 by root n வெளில இருக்கிறது அப்படியே இருக்கும், மேல இருக்கிறது அப்படியே நம்ம போட்டுக்கலாம். root 1 minus root 3ன்றது ஃபர்ஸ்ட் டேர்ம், ரெண்டாவது டேர்ம்ல root 3 minus root 5ன்றது, அடுத்தது லாஸ்ட் டேர்ம் root 2n minus 1 minus 2n plus 1. இப்போ இதுல பாத்தீங்கன்னா எதெல்லாம் நமக்கு கேன்சல் ஆகும்னு பாருங்க. இதுல எதெல்லாம் நமக்கு கேன்சல் ஆகுது இப்ப இந்த இதுல root 3 க்கு plus root 3 minus root 3, அதே மாதிரி minus root 5 plus root 5, அதே மாதிரி plus 2n minus 1 minus 2n minus 1 இதுவும் கேன்சல் ஆயிடும். அப்ப நமக்கு எது கிடைக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டேர்ம் மட்டும் தான் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டேர்ம் நமக்கு 1 இருக்கு, லாஸ்ட் டேர்ம் root of 2n plus 1 இருக்கு. அப்ப வெளியில -1 by 2 root n into 1 minus root of 2n plus 1 ன்னு போட்டோம். இப்போ இதுல 1 by 2 வெளியில எடுத்துடலாம், உள்ள நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம் 1 by root n னால. அப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம் 1 by -1 by root n, ரெண்டாவது டேர்ம் root of 2 plus 1 by n ன்னு போட்டுக்கலாம். இப்போ இதுல n tends to infinity போடும்போது கீழ n இருக்கும்போது எப்பயுமே 1 by n ன்னு போடும்போது 1 by infinity ன்னு வந்துரும். 1 by infinity ஆன்சர் என்ன நமக்கு 0. சோ ஃபர்ஸ்ட் டேர்ம் 0, செகண்ட் டேர்ம்ல பாத்தீங்கன்னா root of 2 plus 0 கிடைக்கும். அப்ப root 2 வரும். அப்ப 1 by 2 into root 2 அப்படின்னா 2 வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம், 2 வந்து root 2 into root 2 ன்னு எழுதலாம், root 2 ஸ்கொயர் ன்னு எழுதலாம், root 2 into root 2. சோ ஒரு root 2 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா ஆன்சர் பாத்தீங்கன்னா நமக்கு 1 by root 2ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். 1 by root 2 is the correct answer. அது ஆப்ஷன் B ல இருக்கு நமக்கு.